நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 4ஆம் நாள் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடுஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது ஆண்டாள் வருண பகவானுக்கு கட்டளையிடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் சொல்கிறா, மாதத்துக்கு 3 மழை பெய்யணும், மாதம் மும்மாரி பெய்யணும் அப்படின்னு கேட்குறா. அதனால் இதை கேட்ட வருண பகவான் ஆண்டாள் முன்னாடி வந்து கேட்குறார், நீங்கள் எல்லாரும் பெருமாளுக்காக நோன்பெல்லாம் இருக்கீங்கோ, நானும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எப்படி மழை பெய்யணும்னு சொல்லுங்கோ, அதே மாதிரி நான் மழையை வர வைக்கிறேன் அப்படின்னு வருண பகவான் கேட்குறார். இப்போது அதுக்கு பதிலாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுறா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஆழி அப்படிங்கிற வார்த்தை இந்த பாசுரத்தில் திருப்பி திருப்பி வரப்போகிறது. ஒரு ஆழிக்கு ஒரு அர்த்தம். முதல் ஆழி அப்படின்னா வட்டம்னு அர்த்தம். ஆழிமழை அப்படின்னா சுழித்து சுழித்து மண்டலம் மண்டலமாக மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. ஆழிமழை கண்ணா. இப்போ கூட நம்ம பார்க்குறோம் சேட்டலைட் இமேஜஸ்லலாம் எப்படி மேகக்கூட்டங்கள்லாம் சுழன்று கொண்டு ஒரு இடமா அப்படியே இருக்க மாதிரி காட்டுறா இல்லையா, அந்த மாதிரி சுழற்சியாக இருந்துட்டு மழை பெய்யணும். அப்பேற்பட்ட மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், நீ எங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி மழை பெய்யணும்னு சொல்ல போகிறா. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி அப்படிங்கிறா. இந்த ஆழிக்கு சமுத்திரம்னு அர்த்தம். ஆழியுள் புக்கு, நன்னா சமுத்திரத்துக்குள்ளே கடலுக்குள்ளே போ, ஆழமாக போ, ஜலத்தை எல்லாம் நன்னா மொண்டுக்கோ, முகந்து ஓகேவா, நன்னா மொண்டுண்டு கொடு ஆர்த்து ஏரி, மொண்டு கொண்டு ஆரவாரத்தோடு நீ மேலே ஏறி போகணும் அப்படிங்கிறா. எதுக்கு ஆரவாரத்தோடு ஏறி போகணும் அப்படின்னா, அமைதியாக கிளம்பி போயிடாத, சத்தம் போட்டுண்டே மேலே ஏறிப்போ. ஏன்னா ரொம்ப நாளாக மழை இல்லாத இடத்துல அந்த இடியோசையானது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இல்லையா, அதனால் சத்தம் போட்டுண்டே நீ மேலே கிளம்பிப்போ அப்படிங்கிறா. எங்கள் பெருமாள் மாதிரி இருந்துடாத, எங்கள் கண்ணநாட்டமாக இருந்துடாத. ஏன்னா அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, கொடுத்தா கூட கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். சுதாமாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், சுதாமா வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் கூட சொல்லலை, எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நீ ஊருக்கு போய் பாரு, உனக்கு எல்லாம் கிடச்சுடுத்து, எல்லா ஐஸ்வர்யங்களும் உனக்கு இருக்குது, உன்னோட தரித்திரம் உன்னை விட்டு நீங்கித்து, இது எதையுமே கண்ணன் சொல்லலை. இந்த மாதிரி எங்கள் பெருமாளுக்கு இந்த பழக்கம் உண்டு, எல்லாத்தையும் வாரி வழங்குவான், ஆனால் கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டான், ரொம்ப அமைதியாக விட்டுடுவான் அதை. அந்த மாதிரி நீ இருக்காத, ஆரவாரத்தோட கர்ஜனை பண்ணிண்டே மேலே எழும்பிப்போ, அப்போ தான் ஜனங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும், மழை வரப்போகிறது அப்படின்னு இங்கே ஆண்டாள் சொல்கிறா. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. ரொம்ப அழகாக இந்த இடத்துல எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிட்டேஷன் எல்லாத்தையும் சொல்கிறா. ஒரு ஜலமானது நீராவியாக மாறணும், மேலே போய் குளிரணும், அதான் கண்டென்சேஷன், திருப்பி பூமிக்கு மழையாக வரும், அதான் ப்ரெசிபிட்டேஷன். அதை ரொம்ப அழகாக ஒரே வரியில் ஆண்டாள் சொல்லிட்டா. அடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்னா பிரளய காலத்தில் இருந்தானே பெருமாள், அந்த பெருமாளினுடைய திருமேனி மாதிரி மேகக்கூட்டங்கள் கருக்கணும் அப்படிங்கிறா. கண்ணனே கருப்பு தான், அது என்ன ஊழி முதல்வன் உருவம் போல தான் கருக்கணுமா அப்படின்னா, கண்ணன் கருப்பு தான், ஆனால் இந்த ஊழி முதல்வன் பிரளய காலத்தில் இருந்தாரே பெருமாள், அவர் ரொம்ப ரொம்ப கருப்பு. பிரளய காலத்தின் பொழுது சிருஷ்டியே இல்லை, எதுவுமே இல்லை, எஞ்சி இருந்த ஒரே ஒருத்தன் பகவான் ஒருத்தன் தான், வேற எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் நம்மளாம் இருந்தோமா அப்படின்னா இருந்தோம். பெருமாளினுடைய திருமேனிக்குள்ளேயே சேத்தனர்களும் அச்சேதனங்களும் இருந்தது, ஆனால் எல்லாமே சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்தது. சூக்ஷ்ம ரூபம்னா மைக்ரோ லெவலில், இதுதான் ஜீவாத்மா, இதுதான் ஜடப்பொருள் அப்படின்னு பிரித்து சொல்லக்கூடிய நிலையிலேயே இல்லை. எது என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் மைக்ரோ லெவலில் பெருமாளினுடைய திருமேனிக்குள்ளே இருந்தது. அந்த பெருமாள் சிருஷ்டியை தொடங்கணும் அப்படின்னு அவனுடைய சங்கல்ப சக்தியால் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறான். நினச்ச உடனேவே இந்த ஜீவாத்மாக்களும் ஜடப்பொருட்களும் ஸ்தூல நிலையை அடைஞ்சுது. ஸ்தூல நிலைனா மேக்ரோ லெவலுக்கு வந்தது. இதுதான் ஜீவாத்மா, இதுதான் ஜடப்பொருள் அப்படின்னு பிரித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த நிலையை அடைஞ்சுது. அந்த பெருமாளினுடைய திருமேனி மாதிரி கருக்கணும்னு ஏன் ஆண்டாள் சொல்கிறா அப்படின்னா, அவன் திருமேனி கருணையின் காரணமாக அப்படி கருத்திருக்கு, ரொம்ப கருத்திருக்கு. காரணம் கருணை. என்ன கருணை அந்த ஊழி முதல்வனுக்கு, அந்த ஆதி மூலத்துக்கு என்ன கருணை அப்படின்னா,
இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஜடப்பொருள் மாதிரியே அப்படியே ஒட்டின்னு இருக்கு. இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நம்ம திருப்பி ஒரு ஜென்மாவை கொடுப்போம். ஒரு குருவை அடைஞ்சு ஒரு ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சு சரணாகதி பண்ணிண்டு மோட்சம் அடையிறதான்னு பார்ப்போம், வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இந்த ஜீவனும் கரையேறணுமே அப்படின்னு கருணையின் காரணமாக தான் நம்மளுக்கு பிறப்பை கொடுக்குறான் பெருமாள். கர்மாவையும் தொலைக்கணும், கூடவே மோட்சத்துக்கும் ஏதாவது வழி பண்ணிண்டு நம்மளை இவன் அடைவானான்னு பார்க்கறதுக்காக நம்மளுக்கு பெருமாள் ஜென்மா கொடுக்குறார். அதனால் அப்பேற்பட்ட கருணை கொண்டவன் அவன். அந்த ஊழி முதல்வனுடைய உருவம் போல நீ கருக்கணும் மேகமே அப்படின்னு சொல்கிறா. பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். பாழி அப்படின்னா வலிமையானன்னு அர்த்தம். பாழினா அப்படின்னா அழகானன்னு அர்த்தம். வலிமையானதும் அழகானதுமான தோள்களை கொண்ட அந்த பத்மநாபன் திருக்கரத்தில் ஏந்தின்றிருக்கானே சுதர்சன சக்கரம், அந்த மாதிரி மின்னல் வரணும். அவன் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை முழங்கினா அந்த சங்கநாதம் எப்படி ஒலிக்கும், அந்த மாதிரி இடி முழக்கமானது முழங்கணும் அப்படிங்கிறா. சரி, இந்த இடத்துல பெருமாள் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் மாதிரி மின்னல் வரணும்னு சொல்லியிருக்கலாம். பாழி தோளுடை பத்மநாபன் கையில், அழகானதும் வலிமையானதுமான தோள்களை கொண்ட பத்மநாபன். எதுக்கு பெருமாளை இங்கே கூப்பிடணும் அப்படின்னா, பத்மநாபன்ற பெயருக்கு அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். தன்னுடைய நாபிக்கமலத்திலேருந்து ஒரு கொடியானது தோன்ற, அந்த கொடியின் நுனியில் ஒரு தாமரை புஷ்பம் இருக்க, அந்த தாமரை மலர்ந்தது, மலர்ந்த தாமரை மலருக்குள்ளேருந்து பிரம்மா தோன்றினார் அப்படின்னு தெரியும். அதனால பெருமாளுக்கு பத்மநாபன் அப்படிங்கிற திருநாமம். அந்த பெருமாள் திருக்கரத்தில் இருக்கிற சக்கரத்தையே இங்கே சொல்கிறா அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா, ரொம்ப நாளாக ராஜாவுக்கு மகப்பேர் இல்லை, குழந்தையே பிறக்கலை அப்படின்னா, ரொம்ப தவமிருந்து பல வருஷங்களுக்கு கழித்து அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அதே அளவு ஆனந்தமாக இருக்குமோ அந்த ராஜாவோட பிரஜைகளுக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, ராமன் பிறந்த உடனே அயோத்தியாவே கொண்டாடித்து இல்லையா, அந்த மாதிரி பிரஜைகள் கொண்டாடுவா. இங்கே பிரஜைகள்னு சங்கத்தையும் சக்கரத்தையும் சொல்கிறா. ரொம்ப நாளாக இந்த பெருமாள் ஊழி முதல்வனாக இருக்கார், படைக்கவே இல்லை, சிருஷ்டியே ஆரம்பிக்கலை. அந்த பெருமாளினுடைய நாபிக்கமலத்திலேருந்து பிரம்மாங்கிற அந்த குழந்தை தோன்றினார் இல்லையா, பெருமாளுக்கு ஒரு மகப்பேறு உண்டாச்சு. அதனால் பெருமாளினுடைய பிரஜைகளான சங்கத்துக்கும் சக்கரத்துக்கும் அவ்வளவு ஆனந்தமாக அப்படியே ஒளி வீசி மின்றதான். அந்த சக்கராயுதம் மின்னித்தே, அந்த பத்மநாபன் திருக்கரத்தில் இருந்த சக்கராயுதம் மின்னித்தே, அந்த மாதிரி தான் மின்னல் வேணும் அப்படின்னு கேட்குறா. பயங்கர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆண்டாளுக்கு, அப்படி வேணும் இப்படி வேணும்னு ரொம்ப அழகாக உதாரணங்களை காட்டி சொல்லிகிட்டே போகிறா. இப்படியாக சக்கரம் மின்னணும், பாஞ்சஜன்யம் எப்படி முழங்குமோ அந்த மாதிரி இடி முழக்கம் கேட்கணும், கூடவே தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் அந்த பெருமாளினுடைய சாரங்கம்ங்கிற வில்லுலேருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த கணைகள் எப்படி கொத்து கொத்தா அம்பு மழையை பொழிவாரோ பெருமாள், அந்த மாதிரி மழை பொழியணும் அப்படிங்கிறா. இதை கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு இடத்துல ராவணன் மூலபல சேனை அப்படிங்கிற ஒரு சேனையை அனுப்புகிறான். ராமனை அழிக்கணும், ராமனோட படையையும் அழிக்கணும்ன்ற ஒரு உத்தேசத்தில் அந்த மூலபல சேனையோட ராமன் போர் புரிகிறார். அப்போது பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லினுடைய மகிமையை பற்றி கம்பர் சொல்கிறார். ஒரு 1000 யானைகளையும் 10,000 தேர்களையும் 1 கோடி குதிரைகளையும் 1000 சேனா வீரர்களையும் ராமன் வீழ்த்தினார்னா, அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலை இல்லாத ஒரு முண்டம் எழுந்து நர்த்தனம் ஆடுமா. இந்த மாதிரி 1000 தலை இல்லாத முண்டங்கள் எழுந்து நர்த்தனம் ஆடித்துன்னா, பெருமாளினுடைய வில்லோட நுனியில் ஒரு மணி கட்டியிருக்கும், அந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். ஆனால் இந்த மூலபல சேனையோட ராமன் போர் புரிகிற சமயத்தில் பெருமாளினோட அந்த வில்லில் இருந்த மணி 7.5 நாழிகை விடாமல் அடிச்சுதான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கணக்கு போட்டே பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா ஒரு முறை அந்த மணி அடிக்கிறதுக்கே 1000 யானைகளும் 10,000 தேர்களும் 1 கோடி குதிரைகளும் 1000 சேனா வீரர்களையும் பெருமாள் அழிச்சிருக்கணும். அப்போ ஒரு தலையில்லாத முண்டம் எழுந்து நர்த்தனம் ஆடும். இந்த மாதிரி 1000 தலையில்லாத முண்டங்கள் எழுந்து நர்த்தனம் ஆடினாதான் அந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். ஆனால்
7:30 நாழிகைக்கு அந்த மணியானது விடாமல் அடிச்சிருக்கு அப்படின்னா பெருமாள் பானத்தை மழையாக போட்டு பொழிஞ்சு தள்ளியிருக்கார் இல்லையா. இங்கே ஆண்டாள் அதை தான் சொல்கிறா. அப்படி பெருமாளுடைய சாரங்கத்திலேருந்து வரக்கூடிய கணைகள் மாதிரி மழை பெய்யணும் அப்படின்ட்டா. சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே தாயாருக்கு பயம் வந்துடுறது. நம்ம மேலே அவளுக்கு அவ்வளோ கருணை. வாழ உலகினில் பெய்திடாய் இப்படிலாம் கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மழையை வர வச்சு எங்களை துயரத்தில் ஆழ்த்திடாத, நாங்கள் வாழ்வதற்கு தேவையான மழை என்னவோ அந்த அளவு மழை தான் பொழியணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. கண்ணனுடைய கருணை மழையில் நாங்கள் அனைவரும் நனைந்து மகிழ்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்ணுறா. வாழ உலகினில் பெய்திடாயின்னு இல்லையோ ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணா. அதனால் கண்ணன் எப்படி எல்லாரையும் வாழ வச்சான் அப்படிங்கிற கதையை தான் இப்போ அனுபவிக்க போகிறோம். கண்ணனுக்கு 7 வயசு குழந்தை. அப்போது ஆயர்பாடியில் ஒரு நாள் எல்லா ராத்துலேயும் தடபடலாக விருந்து சமைக்கிறா. கோதுமையில் தின்பண்டங்கள் அப்பம் பண்ணின்னு இருக்கா. ஒரு தராத்தில் முறுக்கு சீடை சாதம்னு எல்லாம் தயாராகின்னு எல்லாத்தையும் கண்ணன் பார்க்குறான். என்ன ஒரே விசேஷம் இன்னைக்கு, ஒரே கோலாகலமாக இந்த ஆயர்பாடியெல்லாம் தயாராகின்னு இருக்கே எதுக்கு அப்படின்னு அவள் அப்பாட்ட போய் கேட்குறான். என்னப்பா இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு. அப்போது நந்தகோபர் சொல்கிறார், என்ன கண்ணா தெரியாத மாதிரி கேட்குற, நம்ம வருஷந்தோறும் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த விழா இந்திர விழா எடுக்கிறோம், அதுக்கு நெய்வேத்திய பொருட்கள் தான் எல்லா ராத்துலேயும் தயார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நந்தகோபர் சொல்கிறார். கண்ணன் கேட்குறான், இந்திரனுக்கு எதுக்குப்பா விழா, எதுக்காக நம்ம இந்திரனுக்கு விழா எடுக்கணும் அப்படின்னு. நந்தகோபர் சொல்கிறார், கண்ணா நம்ம இந்த ஆவினங்கள் இந்த மாடுகளை பசுக்களை நம்பியே நம்ம பொழப்பு இருக்குது. இந்த பசுக்கள் இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. இந்த பசுக்களுக்கு தேவை என்ன, ஆதாரம் என்ன, புல். அந்த புல்லை சாப்பிட்டுட்டு தானே இந்த பசுக்கள் எல்லாம் பால் கறக்கிறது. புல் நன்னா இந்த பசுக்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, நீர்வளம் நிலவளம். நன்னா மழை பெய்யணும், அப்போ தான் புல் நன்னா வளரும், அப்போ தான் பசுக்கள் அதை சாப்பிடும், நன்னா பால் கறக்கும். அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கிறது இந்திரன் தானே, இந்திரனோட கண்ட்ரோலில் தானே அதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நந்தகோபர் சொல்கிறார். அதை கேட்ட கண்ணன் சொல்கிறான், என்னப்பா இது, மழைக்கு அதிபதி இந்திரனா, மழைக்கு ஒரு இன்சார்ஜ் பர்சன் இன்சார்ஜ்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இந்திர பதவி. மழைக்கு ஒரு பர்சனை பெருமாள் இன்சார்ஜாக நியமிச்சிருக்கார், அதுதான் இந்திரன். அதிகாரம் கொண்டவன் அல்ல இந்திரன், பொறுப்பு, மழைக்கான பொறுப்பு இந்திரன் கையில் இருக்குது, அதிகாரம் அவன் கையில் இல்லை, பகவான் கையில் இருக்குது. ஏன்னா கர்ம வினைப்படி தான் மழையும் நடக்கும், பாப புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் மழை பொழியும். அப்படி இருக்க அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இந்திரனா இல்லையே, சர்வேஸ்வரன் தானே அதுக்கெல்லாம் அதிபதி. இந்திரன் என்ன சர்வேஸ்வரனா அப்படின்னு கண்ணன் கேட்குறான். நந்தகோபர் சொல்லார், இப்போ என்னதான் கண்ணா சொல்ல வர அப்படின்னு. இந்த பூஜையை இனிமேல் இந்திரனுக்கு பண்ணாதேங்கோ அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். சரி உன் வழிக்கே வரோம், இதை இந்திரனுக்கு பண்ணலை, அப்போ இப்போ தயார் பண்ண இந்த உணவையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்ணன் சொல்கிறான், நானே சொல்கிறேன்ப்பா, நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பசுக்கள் தான் மூலம், நம்மளுக்கு இந்த பசுக்களை நம்பி தான் நம்ம வாழறோம். அதனால் இந்த நைவேத்திய பொருட்களில் ஒரு பங்கை பசுக்களுக்கு கொடுத்துருங்கோ, 2வது பங்கை இந்த உலகமானது நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்ன, வேள்விகள், அதாவது யாகங்கள். இதை நம்ம வராக அவதாரத்தில் அப்போது கேட்குறச்சேவே இதை அனுபவித்தோம். பெருமாள் யக்ஞ வராகமூர்த்தியாக தான் அவதாரம் எடுத்தார். அவரோட திருமேனியே யாகமயமாக இருந்தது. எதனால அப்படின்னா அந்த யாகமயமான திருமேனி தான் ஜலத்துக்கு அடியில் போய் பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்தது. அதனால் இந்த பூமியை நிலைநிறுத்தக்கூடியது யாகங்கள் தான். அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் இந்த வேள்வியை பண்ணி வைக்கிறாளோ அந்த அந்தணர்கள் அவளுக்கு இன்னொரு பங்கு நைவேத்திய பொருட்களை கொடுத்துருவோம். 3வது பங்காக இருக்கக்கூடிய இந்த நைவேத்திய பொருட்களை இந்த கோவர்தன பர்வதம் இருக்கே அதுக்கு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். இந்த கோவர்தன மலையை நம்பி தான் நம்ம மாடுகள் இருக்குது, அங்கே முளைச்சிருக்கிற புல்லை தான் போய் மேயறது. அதே மாதிரி மழை காற்றுன்னா அந்த கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய குகைகளில் தான் நம்ம பசுக்களும் தஞ்சம் புகுந்துக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மேகக்கூட்டங்களெல்லாம் நகர்ந்து போகாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி இந்த இடத்துல மழையை பொழிய வைக்கிறதும் இந்த கோவர்தன பர்வதம் தானே. அதனால் அந்த மழைக்கு 3வது பங்கை கொடுத்துடுவோம் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். உடனே நந்தகோபரும் ஆயர்பாடியில் இருந்த எல்லாரும் ஒத்துண்டா. கண்ணன் பேச்சுக்கு அங்கே மறுபேச்சே கிடையாது. கண்ணன் சொல்கிறது தான் வேத வாக்கவாளுக்கு. ஏன்னா ஆண்டாள் அவள் பாசுரத்தில் பாடுறா இல்லையா பின்னாடி, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் நீயோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன்கிறா. அங்கேயும் அவள் இதை தான் சொல்ல வரா. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்னா அப்போ ஆய்க்குலத்தில் இருக்கிறவாளை ஆண்டாள் தாழ்ச்சியாக சொல்கிறாளா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவளே இப்போ ஒரு கோபகன்னிகையாக தான் தன்னை அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா. அவளே இந்த ஆயர்பாடியில் ஒருத்தி தான் இப்போ. ஏன்னா அப்படி நினச்சி தான் இந்த நோன்பையே ஆண்டாள் தொடங்கியிருக்கா. அதனால் அவள் தாழ்த்தியெல்லாம் சொல்லலை.
அறிவொன்றும் இல்லைன்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு மகா புத்திசாலித்தனம் வேணும். எனக்கு எதுவும் தெரியாது கிருஷ்ணா, உனக்கு தான் எல்லாம் தெரியும், பொறுப்பை உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறோம் பாருங்கோ, அதுக்கு ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம் வேணும். ஒரு குழந்தை இருக்குது, டீச்சர் சொல்லித்தரா அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தா புதுசாக எதையும் கற்றுக்க முடியாது. எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்னா எவ்வளோ விஷயத்தை கிரகிச்சிக்க முடியும் இல்லையா? பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறவாளும் அப்படிதான். எனக்கு எதுவுமே தெரியாது, என் பொறுப்பில் எதுவுமே இல்லை, என்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை, அதனால் உன்கிட்ட நான் சரணம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனம் தேவை. அதனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்னு சொன்னாலும் அந்த சாமர்த்தியம் அவகிட்ட இருந்தது. சரணாகதி பண்ணிக்கணுங்கிற பெரிய சாமர்த்தியம் ஆயர்குலத்தில் இருந்தவாகிட்ட இருந்தது. அதனால் அவள் ஒத்துன்ட்டா. கண்ணா நீ சொல்லிட்டியா, அப்போ மறுபேச்சே இல்லை, அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு இந்த எல்லா நெய்வேத்திய பொருட்களையும் கண்ணன் சொன்ன மாதிரி பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு பெரிய பங்கை அந்த கோவர்தன மலைக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம்னு எடுத்துன்னு போகிறா. இப்போது கண்ணன் இந்த இந்திர விழாவை தடுத்ததுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, ஒன்று, இந்திரனுக்கு ரொம்ப நாளாக ஒரு கர்வம் இருந்தது. எல்லாரும் தன்னை சேவிக்கிறா, மழைக்காக தன்னை தான் வேண்டி நிற்கிறாங்கிற கர்வம். அந்த கர்வத்தை அடக்கணும்னு கண்ணன் நினச்சான், அது ஒன்று. இன்னொரு காரணம், தன்னை நம்பினவா, தன்னை சேர்ந்தவா இந்திரன் திருவடியில் போய் ஏன் விழணும் அப்படின்னு கண்ணன் யோசித்தான். மழைக்காக இந்திரன் திருவடியில் போய் விழணுமா தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணான் அப்படின்னா, யார்கிட்டையும் போய் நீங்கள் விழக்கூடாது, யார் காலையும் விழக்கூடாது, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோ. சரி, அப்போ கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறானே, அப்போ அதுவும் வேற ஒரு விஷயம் தானே, அப்போ அந்த மலைக்காலில் போய் விழுன்னு சொல்கிறானா அப்படின்னா அப்படி இல்லை அர்த்தம். இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இவாளும் நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து இப்போ மலைக்கு எல்லாத்தையும் அம்சை பண்ண போகிறா. ஆனால் அந்த மலையினுடைய உச்சியில் போய் பெருத்த தேகம் ஒன்றத்தை எடுத்துண்டு, பெரிய ரூபத்தை எடுத்துண்டு, பெருமாளே அந்த மலையாக மாறி அகம் கோவர்தனோஸ்மின்ட்டார் பெருமாள். நான் தான் இந்த கோவர்தன மலைன்னு சொல்லிண்டு நெய்வேத்தியமாக அவள் கொண்டு வந்தாளே, பெருமாளுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தாளே, அது அத்தனையும் பெருமாள் தானே ஏற்றுண்டார். ஜனங்க என்ன நினச்சா அப்படின்னா, ஓ கோவர்தன பர்வதம் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுன்றது, நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் ஏற்றுன்றது, ஸ்வீகரிச்சுன்றது, அதனால் நமக்கு கட்டாயம் மழையெல்லாம் வரப்போகிறதுன்னு எல்லாரும் சந்தோஷமாக அவாவா ஆற்றுக்கு திருப்பி போயிட்டா. இப்போது இந்திரனுக்கு கோவம் வந்தது. எனக்கான பூஜையை கண்ணன் தடுத்து அதை கோவர்தனகிரிக்கு பண்ண வச்சுட்டானே அப்படின்னு மேகக்கூட்டங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரளய காலத்தின் பொழுது எப்படி மழை பெய்யுமோ, அதாவது இந்த உலகையே அழிக்கக்கூடியதற்கு எப்படி மழையை பெய்ய வைப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மழையை இப்போ ஆயர்பாடியில் போய் நீங்கள் பொழிய வைக்கணும் அப்படின்னு இந்த மேகக்கூட்டங்கள் எல்லாத்தையும் ஏவி விடுறான். அந்த ஆயர்பாடியில் எதுவுமே மிஞ்சக்கூடாது, அப்படி ஒரு மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். மேகங்கள் எல்லாம் கருத்து சூழ்ந்துக்கிறது, ஆயர்பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போட ஆரம்பிக்கிறது. ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஆஹா, நம்ம பிரார்த்தனை பழிச்சுடுத்து, கோவர்தன மலை தான் வந்து இப்போ இந்த மழையை நம்மளுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கலை. ஏன்னா அவளுக்கு தெரிய வருது, இது சாதாரண மழையே அல்ல, கல் மழையாக பொழியறது. கல் மழைன்னா ஆலங்கட்டி மழை கூட இல்லை, பாறையாக அந்த மழைத்துளிகள் மேலே வந்து விழுறது. அப்படி ஒரு மழை அவள் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட பேய் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. இந்த ஜனங்களும் மாடுகளும் திண்டாடுறா, தத்தளிக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக எல்லாரும் ஓடி வரா கண்ணன்ட்ட. வந்தவா ஒரு வார்த்தை கூட கண்ணனை பார்த்து, நீ இப்படி சொன்னியே, நாங்கள் பண்ணோமே, இங்கே பார்த்தியா எல்லாம் போச்சு, இப்படி எதுவுமே சொல்லலை. கண்ணனை பார்த்தவா அப்படியே கை கூப்பி நின்னான். கண்ணன் அப்போ முடிவெடுத்தான், என்னை சேர்ந்தவா இவாளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு. எப்போவுமே அந்த சாவியை கண்ணன் கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை அவன் பார்த்துப்பான். அதுதானே சரணாகதி. இந்த இடத்துல அது ஆயர்குலவாசிகள் நம்மளுக்கு சொல்லித்தரா. நேர போய் கை கூப்பி நின்னா. ஏன்னா அவன் காட்டின வழியில் நடந்திருக்கா, அவன் சொன்னதை தான் அவள் பண்ணியிருக்கா. அவள் ஏன் கவலைப்படணும்? இதை பார்த்துக்க வேண்டியது அவன் பொறுப்பு தானே, அவள் பொறுப்பு இல்லையே, அவளுக்கு ஏன் பயம்? அதனால் போய் கை கூப்பி நின்னா. ஓடினான் கண்ணன். அந்த மலையை அந்த 7 வயசு குழந்தை தன்னுடைய ஒரு சுண்டு விரலில் தூக்கி நிலைநிறுத்தினான். ஆழ்வார் ரொம்ப அழகாக இந்த இடத்துல பாசுரத்தில் அனுபவிக்கிறார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடுறார் திருவாய்மொழியில். இப்படி பெருமாள் அந்த மலையை தூக்கி குன்றம் ஏந்தி குளிர்மழையிலேருந்து எல்லாரையும் காத்தான். சகல ஜீவராசிகளும் அந்த ஆயர்பாடியில் இருந்த அத்தனை பேரும் அந்த கொடைக்குள்ளே வந்து தஞ்சம் புகுந்தா.
அந்த மலையை தூக்கின பெருமாள் 7 நாள் அந்த மலையை அந்த சின்ன சுண்டு விரல்ல தாங்கி நின்றுட்டு இருந்தான். ஏன்னா 7 நாளுமே இந்திரன் விடாமல் மழையை பொழிய வச்சான். இதுலேயும் வானத்தில் நின்றுண்டு தன் ஐராவதத்தில் ஏறி உட்காந்துட்டு எப்படி வாழலாம் கஷ்டப்படுறான்னு பார்க்கணுன்னு காத்துட்டு இருந்தான். 7 நாளாக கொட்டி தீக்கிறது மழை. கடைசியில் 7ஆவது நாள் அந்த மேகக்கூட்டங்களுக்குள்ள ஜலமே இல்லாமல் வத்தி போய் வேற வழியே இல்லாமல் மழையானது நின்று போச்சு. ஒரு பெரிய காற்று வீசித்து மேகக்கூட்டங்கள் அத்தனையும் கலைஞ்சு போச்சு. அப்போ உணர்ந்தான் தேவேந்திரன், இது கண்ணனால் நடந்தது தான் அப்படின்னு ஓடியே போயிட்டான். இப்போ கண்ணன் தன்னை சேர்ந்த அந்த ஆயர்குலவாசிகளெல்லாம் பார்த்து எல்லாரும் அவாவா ஆற்றுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த மலையை நிதானமாக அதோட இருப்பிடத்தில் நிலைநிறுத்தினான். இப்போ மேலே இந்திரன் யோசிக்கிறான், தப்பு பண்ணிட்டோமோ, தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மோதிட்டோமோ, கண்ணன்கிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு அவனுக்கு இப்போ தோன்றுறது. கண்ணன்கிட்ட நேர போய் நின்று கை கூப்பி பிரார்த்தனை பண்ணலான்னு யோசிக்கிறான். ஆனால் பயமாக இருக்குது, பெருமாளுக்கு கோவம் வந்துட போகிறதே அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோன்னு அவனுக்கு தெரியறது. உடனே என்ன பண்ணான், காமதேனு அழைச்சான். காமதேனுவே, பெருமாள் உன்னோட பசுக்கூட்டங்களுக்கு இல்லையோ இப்படி அடைக்கலம் கொடுத்து காத்திருக்கான், நீ போய் நன்றி சொல்ல வேண்டாமோ, போய் பெருமாளை துதி பண்ணு அப்படிங்கிறான் இந்திரன். அந்த காமதேனுவானவள் ஆயர்பாடிக்கு வரா. பெருமாள்கிட்ட வந்து நன்றி சொல்லணும், சொல்லி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும்னு இறங்கி வரா. அந்த காமதேனுவோடைய பின்புறம் அவள் வாழை பிடிச்சிட்டு பேசாமல் வந்துட்டுருக்கான் இந்திரன். காமதேனுவை முன்னாடி போக விட்டுட்டு இவன் பின்னாடி வரான். அந்த காமதேனுவானது நேர வந்து பெருமாளை பார்த்து, கண்ணா, என்னுடைய பசுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் இப்படி காப்பாற்றி கொடுத்தியே, நீ பல்லாண்டு வாழணும், நீ பல்லாண்டு வாழணும்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறா காமதேனு. பெருமாள் அப்படியே புன்முறுவலோட காமதேனு பண்ணுற அந்த துதியை ஏற்றுக்கிறார். அப்போ பெருமாள் அப்படி சிரிச்ச முகமாக பிரசன்னமாக இருக்கிற சமயத்துக்கு மெல்ல மெல்ல இந்திரன் வெளியில் வந்து கை கூப்பி, பெருமாளே எனக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிறான். அவ்வளோ கோபம் பெருமாளுக்கு இருந்தாலும் காமதேனுவை முன்னிறுத்தி இந்திரன் வந்ததுனால பெருமாளினுடைய கோபமானது தணிந்து போயிட்டு போகிறது, உன்னையும் மன்னிச்சேன், உனக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் அந்த இடத்துல இந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணுறான். இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்கார் பெருமாள். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்திரன் தான் நாம, அதாவது நம்மளை மாதிரி ஜீவாத்மா. எவ்வளோ அபச்சாரப்படுறோம், எவ்வளோ தோஷங்கள் பண்ணுறோம், இத்தனையும் பண்ணிட்டு நேராக போய் பெருமாள் முன்னாடி நின்னோன்னா அவன் கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் இல்லையா? அதனால இந்த இடத்துல காமதேனுங்கிற மாதிரி நமக்கு இங்கே யார் காமதேனுன்னா ஆச்சாரிய புருஷனோ இல்லை குருவோ தான். அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டு அவர் காட்டக்கூடிய பாதையில் போய் பெருமாள் முன்னாடி நின்னோம் அப்படின்னா அந்த ஆச்சாரியனை பார்த்து ஆனந்த முகத்தோடு வரவேற்கக்கூடிய அந்த பெருமாள், சரி போயிட்டு போகிறது, ஆச்சாரியனை முன்னிறுத்தி வந்திருக்க, அதனால உன்னையும் ரட்சிக்கிறேன் அப்படின்னு நமக்கும் அனுகிரகம் பண்ணுவான். நாம் எல்லாரும் இந்த தமிழில் மூதுரையில் படிச்சிருப்போம் இல்லையா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு. அந்த மாதிரி நமக்கு பெருமாளுடைய கருணை மழை பொழியணும் அப்படின்னா அங்கே அதுக்கு ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன்கிற நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு நம் எல்லோருக்கும் பெய்யும் பெருமாளின் கருணை மழை. அதுதான் இந்த இடத்துல ஒழிந்திருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். இப்போது இந்திரனும் துதி பண்ண ஆரம்பிக்கிறான் பெருமாளை. நமஸ்தே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம்பதையே நமஹா அப்படின்னு துதிச்சான். உடனே பெருமாள் சொல்கிறார், இந்திரா, உன்னுடைய உணவெல்லாம் தட்டி பறிக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை, உன்னுடைய கர்வத்தை அடக்கணும்னு நினச்சேன், அது உனக்கு நல்லது இல்லை இல்லையா, அதனால் அதை அடக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இந்திரன் தன் தப்பை புரிஞ்சுட்டான். உடனே பெருமாள்கிட்ட சொல்கிறான், பெருமாளே, இந்த பசு கூட்டங்களுக்காக இந்த மலையே தூக்கி நிறுத்தினியே, உனக்காக ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னை கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். கோவிந்தன் அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, கோன்னா பசுக்கள், விந்தன் அப்படின்னா காப்பவன், பசுக்களை காப்பவன் அப்படின்னு பெருமாளினுடைய அந்த திருநாமம். அதை கொண்டு இந்த இடத்துல பட்டாபிஷேகம் நடக்கிறது. காமதேனுவானவள் திவ்யமான அந்த பாலை பொழிய தன்னுடைய ஐராவதத்தை இந்திரன் அனுப்பி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷ கங்கை அதை கொண்டு வர வைக்கிறான். ஐராவதமும் ஆகாஷ கங்கையை கொண்டு வர இந்த திவ்யமான பால் மற்றும் ஆகாஷ கங்கையுடைய ஜலத்தை கொண்டு பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த கோவிந்த நாமமே ரொம்ப விசேஷமான ஒரு திருநாமம். காரணம், இந்த நாமத்தை கேட்கறச்செல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது,
இந்த மலையை அப்படி தூக்கி நிறுத்தி தன்னை சேர்ந்தவாளையும் அந்த ஆணிரைகளையும் அந்த கண்ணன் காப்பாற்றினானே, என்னையும் அந்த கண்ணன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு ஊட்டக்கூடிய ஒரு திருநாமம் இந்த கோவிந்தாங்கிற நாமம். அதனாலேயோ என்னவோ எந்த கோவில் போனாலும் அங்கே என்ன பெருமாள் எழுந்தருள் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் க்யூவில் எல்லாரும் நின்று போகிறச்சே கோவிந்த கோஷம் தான் போடுறா. ஏன்னா அது பெருமாளினுடைய சௌலபியத்தை குறிக்கிறது. இந்த பெருமாள் நமக்காகவும் ஓடி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு திருநாமம் அந்த கோவிந்தாங்கிற அந்த நாமம் தான். அப்பேற்பட்ட பெருமாள் நம்மையும் கல்மழையாக பொழியக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு மாட்டின்னு இருக்கிற இந்த சம்சார சாகரத்துலேருந்து காப்பாற்றட்டோம்னு பிரார்த்திச்சுண்டு இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணலாம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.